அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய முழுக்குன்னு சொல்லுவாங்க. முழுக்குன்னா கேள்விப்படுறீங்களா? இந்த காவேரிக்கே உண்டான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து முழுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அதான் சொல்லணும், இந்த காசியில போய் கங்கையில என்னால ஸ்நானம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த கார்த்திகை மாதம் முழுக்குல வந்து ஸ்நானம் பண்ணாங்கன்னா, அதை குளிச்சாங்கன்னா அவங்க செய்த பாவம் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ஐயம். அதில் முடவன் முழுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, ஒரு கால் ஊனமானவன் அந்த முழுக்கில் வந்து குளிக்கிறதுக்கு வரான். பட்டு அவனால் அந்த நாள் அவன் ட்ராவல் பண்ணி வரதுக்குள்ளார அந்த நாளே முடிஞ்சு போயிடுது. முழுக்குங்கிற கடை முழுக்கே முடிஞ்சிடுது. அப்போ இறைவன்கிட்ட அழுது மன்றாடுறான் இதே காவேரி ஆற்றங்கரையில். அப்போ சிவபெருமானே தோன்றி, பரவாயில்ல, உனக்காக நான் ஒரு நாள் இந்த முழுக்கை கடமுழுக்க அடுத்த நாளும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சிவபெருமான் சொல்லி அவன் குளித்த நாள் வந்து முடவன் முழுக்குன்னு சொல்லுவான். சிவபெருமான் இந்த காவேரி ஆற்றங்கரையிலே அவர் பண்ணிய லீலைகள், அவர் காட்சி கொடுத்தது அதிகம். அதனால்தான் மகா சிவராத்திரியை வந்து நான் கும்பகோணத்துல தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி, அப்படி சிவபெருமான் திடீர்னு இங்க வந்தாலும் வரலாம் இல்லையா? ஆசைதான்.